ஒரு நிகழ்ச்சி நீங்க நடத்துறீங்க அப்படின்றது யாராலையும் தடுக்க முடியாது. சார் அது வீட்டுக்குள்ள நடந்தா தானே, அவர் ஒரு பொதுவான இடத்துல தானே, வெளியில தானே பண்றாரு. இது வந்து ஒரு போலீஸோ இல்ல யார் வேணாலும் இதுல வந்து இன்டர்ஃபியர் ஆயிட்டு ஏங்க உங்களுக்கு சிபிஐ கேஸ் போயிட்டு இருக்கு, நீங்க வந்து இதுல இது மாதிரி பண்ணக்கூடாதுன்றது வந்து ஏன் யாரும் சொல்லல? யார் வந்து சொல்லுவாங்க? யார் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? போலீஸ் தரப்புல சொல்லலாம், கோர்ட்ல ஒரு நோட்டீஸ் கொடுக்கலாம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா போலீஸ் தரப்பு இதுல நழுவி விட்டுட்டாங்கன்னா சிபிஐ கையில வழக்கு போயிடுச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இப்ப வந்து கையில எடுத்து வச்சிருக்குது. சிபிஐ யார் கையில இருக்குது? நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா கையில இருக்குது. இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்றது சிபிஐ சொல்லணும். அவங்க இப்ப விஜய்க்கு ஆதரவா இருக்காங்க. விஜய் அவங்க கூட கூட்டணி சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்க? புரியுது நான் சொல்றது? அப்படின்னா அவங்களால இதை சொல்ல முடியாது. மாநில போலீஸ் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது அந்த மேலிடத்துடைய ஸ்கெட்ச்னு சொல்றீங்களா? திட்டமே அதானே. முழுக்க முழுக்க வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிஜேபி கூட அதிமுக கூட விஜய் வந்து கூட்டணி வைக்கணும். அதுக்காக தான் இந்த பிளான் போயிட்டு இருக்கு. அது வந்து ஜனவரி மாசம் முடிஞ்சு பிப்ரவரி மாசத்துல இந்த கூட்டணி முடிவாகும்.